சுடும் நிலவு சுடாத சூரியன் 32. சம்யு, நீ சொல்றது எனக்கு புரியலே, மறுபடியும் சொல்லு என தன் நெற்றியைத் தேய்த்து விட்டபடி மறுபடியும் கேட்டான் அகிலன். அகில், அண்ணா, சித்தார்த் என்னை முன்னாடி எப்பாவது கடத்தியிருந்தா தானே மறுபடியும் கடத்த முடியும் என அவள் கேட்டவுடன் தலையைத் திருப்பி மித்ரனை வினோதமாக பார்த்தான் அகிலன். அப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னாடி காணாம போனது, வைத்தியர் வீட்டில் அடிபட்டு கிடந்தது எல்லாம் பொய்யா என கோபமாக கேட்டான் மித்ரன். அண்ணா, உனக்கு முதலில் இருந்து சொன்னாதான் புரியும். உனக்கே தெரியும், சசிதான் என் பின்னாடி சுத்திட்டிருந்தான். அவன் தொல்லை தாங்காமதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நாம கல்யாண புடவை எடுக்க போனோமே, அன்னைக்குத்தான் சித்தார்த்தை புடவை கடையில் முதலில் பார்த்தேன். பார்த்தவுடனே இவர்தான் என் சோல் மேட் என்று தெரிஞ்சு போச்சு. இவருக்கும் அதே ஃபீலிங் இருந்ததால் 2 பேரும் மீட் பண்ணி பேசினோம். எனக்கு சித்தார்த்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. இவருக்கு என் மேலே ஆசை இருந்தாலும் எனக்கு கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டாங்க என்று தெரிஞ்சதும் பின் வாங்கிட்டார். எனக்கு எப்படி கல்யாணத்தை நிறுத்தறது என்று தெரியலே. வேற வழியில்லாம நானும் ரவியும் பிளான் பண்ணி பாலரிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். ரவி தலைமாலை கெஸ்ட் ஹவுஸ் கீயே எனக்காக திருடி வச்சிருந்தான். நானும் ரவியும் அங்கேதான் மறைஞ்சு இருந்தோம். இவருக்கு 5 நாள் கழிச்சுதான் நாங்க தலைமாலை கெஸ்ட் ஹவுஸில் இருக்கோம்னு தெரிஞ்சுது. நான் செஞ்சது தப்பு என்று திட்டி என்னை ஜீப்பில் சென்னைக்கு வலுக்கட்டாயமா கிளப்பிட்டு வந்தார். காட்டு வழியே வரும்போது எதிரே ஒரு யானை வந்ததால் இவர் ஜீப்பை நிறுத்தினார். நான் அதுதான் சான்ஸ் என்று சரிவில் குதிச்சிட்டேன். அது மலை சரிவு என்பதால் எனக்கு நிறைய அடிபட்டிருச்சு. உடனடியாக எனக்கு வைத்தியம் பார்க்கணும்னு என்னை வைத்தியர் வீட்டில் கொண்டு சேர்த்தார் என முச்சு விடாமல் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் யாருக்கும் என்ன செய்வது, என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அந்த அறையில் இருந்த அனைவரும் எப்படி உணர்ந்தார்கள் என்று அவர்களுக்கே புரியவில்லை. நாதன் பெருமூச்சு விட்டு உடலை தளர்த்திக் கொண்டார். ரவி சேரில் இறுக்கம் தளர்ந்து சாய்ந்து உட்கார்ந்தான். வசந்தனது முகத்திலும் சொல்ல முடியாத நிம்மதி பரவியது. மித்ரனின் முகமோ கோபத்தில் சிவக்க, அகிலனது முகத்தில் புன்னகை பரவியது. சித்தார்த் கண்கள் மலர ஆச்சரியத்துடன் சம்யுக்தாவை அப்போதுதான் புதிதாக பார்ப்பது போல் பார்த்தான். சுவராசியமாக அவரது பார்வை அவள் மேல் படர்ந்து அவளது முகத்தில் தங்கி நின்றது. மிஸ்ஸு சம்யுக்தா, ஆர் யூ ஆல் ரைட் என சந்தேகத்துடன் கேட்டான் அகிலன். ஆம் ஃபைன் மிஸ்டர் அகிலன். நீங்க நல்லா யோசனை செஞ்சீங்க என்றால் நான் சொல்றது உண்மை என்று தெரியும். அந்த கெஸ்ட் ஹவுஸில் எங்க 2 பேரோட கைரேகை மட்டும்தான் இருக்கும். இவரோட கைரேகையே இருக்காது என கண்கள் மின்ன சொன்னவளை சிரிப்பை அடக்கிக் கொண்டு பார்த்தான் அகிலன். அப்போ ஏன் உன்னை கடத்தினாங்க என்று ஹாஸ்பிடலில் சொன்னே என கோபமாக கேட்டான் மித்ரன். வேற என்ன செய்ய முடியும்? இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றுதான் ஓடி போனேன். இவர் மறுத்துட்டதால் என்ன செய்யறது என்று தெரியலே. நான் திரும்பி நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி திரும்பி வர முடியும்னு யோசிச்சேன். அதுதான் இவங்க என்னை கடத்தினாங்க என்று போய் சொன்னேன் என்று சொன்னவளை ஆத்திரத்துடன் பார்த்தான் மித்ரன். சித்தார்த் தன் வலது கையை வாயின் மேல் வைத்து வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டான். கண்கள் மின்ன சமயுக்தா சொல்வதை நம்ப முடியாமல் கேட்டுக் கொண்டிருந்தான். சம்யு, எதுக்கு என்றுதான் எனக்குத் தெரியலே. ஆனால் நீ போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது எனச் சொன்ன மித்ரன் யாரும் எதிர்பார்க்காத போது சித்தார்த்தின் சட்டைக் காலரைப் பற்றி அவனை தூக்கி நிறுத்தினான். சொல்லுடா, சம்யுவை என்ன சொல்லி மிரட்டினே? எதுக்காக அவ இப்படி போய் மேல போய் சொல்லிட்டிருக்கா என ஆத்திரத்துடன் கேட்டவனே, மித்ரன் ரிலாக்ஸ் என அவரது கையை அழுத்தமாக பற்றினான் சித்தார்த். அண்ணா, அவர் மேலே இருந்து முதலில் கையை எடுங்க, அப்பறம் அண்ணன் என்று கூட பார்க்க மாட்டேன் என கண்களில் கோபம் பொங்க உரத்த குரலில் சொன்ன தங்கையை நம்ப முடியாமல் பார்த்தான் மித்ரன். சித்தார்த்தின் கழுத்தில் இருந்து கையை உதறியவரது கண்கள் சிவந்து ஆத்திரத்தில் உதடுகள் துடித்தன. வேகமாக இழையும் மூச்சைக் கட்டுப்படுத்தியவன் தன் கையினால் தலைமுடியே அழுந்த தள்ளி கோபத்தை அடக்க முயன்றான்.
சித்தார்த் திரும்பி சம்யுக்தாவை பார்த்தபோது அவள் கையினால் முகத்தை மூடி அழுது கொண்டிருந்தாள். சம்யுக்தா அவள் அண்ணனிடம் தனக்காக கத்தியதைக் கேட்டதும் அவரது இதயத்தில் இனம் தெரியாத உணர்வுகள் எழுந்தன. கண் மூடி தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் சேரில் சாய்ந்து அமர்ந்தான். சம்யுக்தாவிற்கு தன் உயிரை விட அவளை மேலாக நினைக்கும் அண்ணனிடம் கோபமாக பேசியது மிகவும் வருத்தியது. வீட்டிற்குச் சென்று மித்ரனிடம் தனிமையில் சொன்னால் புரிந்து கொள்ளவான் என்று நினைத்தாள். தன் அழுகையைக் கட்டுப்படுத்தி நிமிர்ந்தவள், அகில் அண்ணா, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நான் ஆபீஸ் போகணும் என கேட்டாள். எனக்கு உங்கிட்ட கேட்க எதுவுமில்லை சம்யு. உனக்கு ஏதாவது எங்கிட்ட கேட்கவோ சொல்லவோ இருக்கா என அமைதியாக கேட்டான் அகிலன். ஆமாம் அண்ணா என்றவள் மித்ரனை திரும்பி பார்த்து, என்னை காணவில்லை என்று மித்ரன் அண்ணா கேஸ் ஃபைல் பண்ணி இருந்தாங்க, அதை வாபஸ் வாங்கணும் என அவள் சொன்னதைக் கேட்டதும் அகிலனே அதிர்ச்சி அடைந்தான். சித்தார்த்தின் முகம் இறுகி போயிருக்க மித்ரனால் அவள் சொன்னதை தாங்க முடியாமல் மேஜையை தன் கை முஷ்டியால் வேகமாக குத்தினான். சம்யு, எனக்கு நீ ஏன் சித்தார்த் உன்னை கடத்தலை என்று சொன்னே என்று தெரியலே. ஆனா உங்கண்ணா கொடுத்த கேஸ் அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை நீ மனசு மாறி உன்னை கடத்தினவங்களை தண்டிக்கணும் என்று நினைச்சா அப்போ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்றான் அகிலன். நான் தான் என்னை யாரும் கடத்தலை என்று சொல்றேனே. சித்தார்த் இன்னைக்கு நைட் திரும்பி ஊருக்குப் போறார், அவர் நிம்மதியா ஊருக்குப் போகட்டும் என்று சொன்னாள். சம்யு, நீ நாளைக்கு வா, சில ஃபார்மலிடிஸை முடிச்சுட்டு நாம கேஸை வாபஸ் வாங்கிடலாம் என அகிலன் திரும்பி மித்ரனை பார்த்தபடி சொன்னான். ஓகே, நான் கிளம்புறேன் என்று பொதுவாக சொன்னவள் தன் தந்தையை மட்டும் ஆழ்ந்து பார்த்துவிட்டு கதவை திறந்து வெளியே சென்றாள். அவள் வெளியே சென்றவுடன் உடனே எழுந்த சித்தார்த் அகிலனை பார்த்து சிரிப்புடன் தலையசைத்துவிட்டு வேகமாக வெளியே சென்றான். அகிலன் அடக்க முடியாமல் வாய் விட்டு சிரிக்க நாதனின் முகத்திலும் வசந்தன் முகத்திலும் புன்னகை படர்ந்தது. ரவி எதற்கு வெட்கப்படுகிறோம் என்று தெரியாமல் தலையே குனிந்து கொண்டான். மித்ரனின் முகம் மட்டும் எந்த உணர்வுகளுமற்று உறைந்திருந்தது. வசந்தனது தோள்களை அணைத்தபடி நாதன் வெளியே செல்ல ரவிகுமார் அவர்களை பின்தொடர்ந்தான். மித்ரன் என தனது தோள்களை தட்டிய அகிலனது கையை கோபமாக தட்டிவிட்டான். நீ அரெஸ்ட் வாரண்ட் ஏன் இஷ்யூ பண்ணலை என்று இப்போதான் தெரியுது. இங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். நான் தான் தேவையில்லாம டென்ஷனா லூசு மாதிரி சுத்திட்டிருந்தேன். என் சொந்த தங்கையே என்னை ஏமாத்திட்டா. எனக்கு இப்போ யாரை நம்புறது என்றே தெரியலை என வெறுப்பாக கையை வீசியபடி சொன்னான் மித்ரன். இல்லை மித்ரன், எனக்கும் நிஜமா இதுதான் நடக்கப் போகுதுன்னு தெரியாது என அவனது கண்களைப் பார்த்து சொன்ன அகிலனது குரலில் உண்மை தெரிந்தது. சேரில் உடகார்ந்த மித்ரனின் அருகே மேஜையில் சாய்ந்து நின்றவன், ஆனா எனக்கு இன்டியூஷன் இருந்தது. சமி கண்டிப்பாக சித்தார்த்தை அரெஸ்ட் பண்ண விட மாட்டா என்று நினைச்சேன் என நிறுத்தினான். அவ சித்தார்த்தை சரியா அடையாளம் தெரியலை என்று சொல்லுவா என்றுதான் நினைச்சேன். ஆனா கண்டிப்பா கடத்தவே இல்லை என்று சொல்லுவா என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. இன்ஃபாக்ட் அவ கேஸை வாபஸ் வாங்கணும் என்று சொன்னது பெரிய டிவிஸ்ட் மட்டுமில்லை, எனக்கே பெரிய அதிர்ச்சிதான் எனறான் அகிலன். அகிலன், அவ ஏன் அப்படி சொன்னா என ஆற்றாமையுடன் கேட்டான் மித்ரன். சம்யுவை தவிர வேற யாரும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது மித்ரன் என அவனது தோளை ஆதரவாக தட்டினான் அகிலன். அகிலனது அறையில் இருந்து மெதுவே நடந்து வசந்தனின் கார் நின்றிருக்கும் இடத்துக்கு யோசித்தபடி சென்றாள் சம்யுக்தா. யுக்தா என பின்னால் சித்தார்த்தின் குரல் கேட்டவுடன் தன் நடையின் வேகத்தைக் கூட்டியவள் கார் அருகே சென்றாள். அவள் கார் அருகே செல்வதற்குள் சித்தார்த் அவளருகே வந்துவிட்டான். தாங்க்ஸ் எலாட் யுக்தா என சொன்னவனது குரலில் உணர்ச்சிகள் நிறைந்திருந்தது. மையமாக தலையசைத்தவள் வசந்தன் வருகிறாரா என திரும்பி எட்டிப் பார்த்தாள். யுக்தா, சோ யூ காட் தி ஆன்சர் என சித்தார்த்தின் உதடுகள் சிரிப்பில் வளைய கண்களில் காதலுடன் கேட்டான். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்தோம். அதை வெளிக்காட்டாமல் மறுபக்கம் திரும்பி சாரி, நீங்க என்ன சொல்றீங்க என்று புரியலை என எரிச்சலாக சொன்னாள்.
உன் சோல்மேட் யார் என்று இப்போ தெரிஞ்சிடுச்சா என மென்மையாக கேட்டவன் வேகமாக அடித்த காற்றில் அவரது நெற்றியில் படிந்த முடிகற்றையே இயல்பாக ஒதுக்க கையை நீட்டினான். அவரது கையை வேகமாக தட்டி விட்டவள், மிஸ்டர் சித்தார்த், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டிருக்கீங்க என அவள் சொன்னவுடன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு காரில் சாய்ந்து நின்றான். மிஸ் சம்யுக்தா, நான் எதை தப்பா புரிஞ்சிக்கிட்டேனோ தெரிஞ்சுக்கலாமா என நக்கலாக கேட்டான். உங்கப்பா அம்மாவுக்கு நடந்தது விபத்திலே கொலை என்று எங்க அப்பா மறைச்சது தப்புதான். ஆனா அது அவர் வேண்டுமென்றே மறைக்கலே. எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் தான் செஞ்சார். நீங்க அதனால் பாதிக்கப்பட்டீங்க என்பதையும் மறுக்கலை. அதுக்கு பிராயச்சித்தமாகத்தான் நீங்க என்னை கடத்தலை என்று போலீசிடம் சொல்லிட்டு வந்துட்டேன் என சொன்னாள். ஓ, இப்போ நீ சொன்னதால் நான் இன்னிக்கு வரைக்கும் எங்கப்பா அம்மா இல்லாமல் பட்ட கஷ்டம் எல்லாம் இல்லை என்றாகிவிடுமா என ஆழ்ந்த குரலில் கேட்டான். நான் செஞ்சது பிராயச்சித்தம் என்றுதான் சொன்னேன். உங்க கஷ்டத்துக்கு அது ஈடாகும் என்று சொல்லலை என மெதுவான குரலில் சொன்னாள். சாரி, நான் உன்னை கடத்தியிருக்க கூடாது, ஆனா என்று அவன் சொல்லும்போதே அவள் வேகமாக திரும்பி கண்களில் அனல் தெறிக்க அவனை பார்த்தாள். சாரியா? என்ன பேசறே? காலம் காலமா இதுதான் நடக்குது. உங்க ஆண்கள் சண்டையில் பொண்ணுங்க தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படறாங்க. ஏன் தைரியம் இருந்தா என்னை கடத்தினதுக்கு பதிலா மித்ரனை கடத்தியிருக்க வேண்டியதுதானே? அதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. உன்னால் என்னோட வாழ்க்கை, கல்யாணம் எல்லாம் போச்சு. என்னை கடத்தினதில் எனக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ என்று சசி நினைக்கிறான். ஏன் எங்கம்மாவே அப்படிதான் நினைக்கிறாங்க. காலம் முழுசும் இது ஒரு கரையா என் மேல இருந்துட்டே இருக்கும். எனக்கு வர கோபத்துக்கு உன்னை கட்டி வைச்சு உதைக்கணும் என்று தோணுது என் சொன்னவளின் குரல் கோபத்தில் நடுங்கியது. அவள் சொன்னதைக் கேட்டதும் அவரது முகம் கருத்துப் போனது. இப்போதுதான் உள்ளே அவனை போலீஸ் கேஸில் இருந்து காப்பாற்றியிருந்தாள். அத்தனை பேர் எதிரேயும் அவனை சோல்மேட் என்று சொல்லியிருந்தாள். தன்னை அவள் மன்னித்து விட்டாள் என்றே அவன் எண்ணியிருந்தான். அவளது சீற்றம் அவன் எதிர்பாராத ஒன்று. தன்னை சமன்படுத்திக் கொண்டு அவளை இயலாமையுடன் பார்த்தான். உன் வாழ்க்கை என்னாகும் என்று நீ கவலைப்பட வேண்டாம்.